அப்போது நல்ல அருள் கொண்ட மாமுனிவன் இப்போது மாயவரே இதோ தெரியுகின்ற அருணகிரி மலையில் அருவி ஒன்று உண்டுமையாம் கருணை இறங்கினதால் காட்டியே தாரேனென்றான் நல்லது கானென்று நல்ல மோனியோடே வல்ல திருமேனி ஆவிதனை கண்டார்கான் கண்டு அதிருமேனி கனத்த நீராவிதனில் சென்றிறங்கி மேனிதனில் செலங்கோரி விட்டிடவே ஆவிதனில் இறங்கி அச்சுதனாரின்றிடவே தேவி ஒரு பெண் செலமெழுந்து மாயனையும் வந்து பணிந்திடவே மாயனதை தான் பார்த்து சந்து பயில் மாமுனியே தண்ணீரை காணாமல் பெண்ணாக வந்த புதுமை என்ன மாமுனியே கண்ணான மாமுனியோம் கட்டுரைப்பான் அம்மானை எண்ணாத எண்ணி ஏதுரைப்பான் மாமுனியோம் என்றுரைக்க மாமுனியோம் ஏந்திளையோடு எதுரைப்பார் நன்று நன்று பெண்ணே நீ நதியாயிருந்ததுவோம் பெண்ணாக வந்ததுவோம் பேசு நீ ஒண்ணுதலே தண்ணீராய் நின்ற தார்குழலாளே துரைப்பார் ஐயாவே நானோ ஆதி கைலாசமதில் மெய்யாக ஈஸ்வரர்க்கு வேலையது செய்திருந்து வருகின்ற வேளையிலே மனங்குளறி நானடியாய் அறையில் கலைபூணா ஆவியிலே சென்றிறங்கி குளித்தேனதையும் கொன்றையணி ஒனறிந்து அளித்தேயனையும் ஆவி போலே படைத்தார் படைக்கும் பொழுதில் பரமனோடு இசாபம் கடறுவது எப்போதென கரை கண்டரோடுரைத்தேன் ஆவியாய் நீ கிடந்தால் அச்சுதரும் அங்கு வந்து தாவி குளிக்க சாபமது மாறும் என்றார் என்றுரைக்க வெண்ணாய் எம்பெருமாள் எதுரைப்பார் அந்தந்த பெண்ணதையும் ஆகம போகனையும் நானாண்டிருந்த நல்ல துவாபரயுகத்தில் தானாக ஆண்டு தானிருக்கும் அப்பொழுது சூரிய ஒளி காந்தம் தூகலங்கும் வைடூரியத்தில் வீரியமான வெற்றி வீருது கூடையும் தங்க பொன்னாயுதமும் தாளிரு நீர சக்கரமும் பங்கமில்லாமுத்து பவள நீரக்குடையும் கட்டான வைரம் கற்கோட்டை ஆவிகளும் மட்டான ஜம்பவள
வைர கால் மண்டபமும் உண்டு காணத்தனையும் உடனே போய் நீங்களுந்தான் அன்று நான் வருவேன் அது வரைக்கும் காத்திருங்கோ நான் வந்தபோது நல்ல கதி உங்களுக்கு தான் வருவேன் போகுமென தங்களிரு பேர்களுக்கும் விடை கொடுத்து ஸ்ரீரங்கம் மேவியவரிருக்க திடமுடனே போகமுனி தேவி சலமடவும் வந்தந்த மாயவரின் வாழ்வெல்லாம் காத்திருந்தார். இங்கே அந்த போகன் தலையிலே அந்த வேதம் கல்லாக உறைந்து விட்டது. அந்த வேதம் இன்னும் யாருக்குமே எல்லாருக்குமே கல்லாக தான் உறைஞ்சு போச்சு இல்லையா? அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா உண்மை உழைப்பு இல்லை, உண்மையான வர்த்தகம் இல்லை, உண்மையான அந்த கடமையை சரியாக செய்கின்ற, நாட்டுக்கும் வீட்டுக்கும் சரியாக பார்த்து இந்த நாட்டில் யார் சரியாக ஆளுவாங்க அப்படிலாம் சரியாக பார்த்து ஓட்டு போடுற மக்கள் இல்லை இல்லையா? உண்மையே இல்லையா? ஓட்டு போட்டு சரியான தேர்ந்தெடுக்கின்ற நாட்டுக்கு நல்லதே செய்வர்கள் இல்லை. அப்புறம் தர்மத்தை அந்த சத்தியத்தை உணர்பவர்கள் இல்லை. இறைவன் என எல்லா தூணிலும் திறம்பிலும் எங்கும் எதிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்ற அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளுகின்ற அந்த உண்மை இல்லை யார்ட்டையும். அப்போ அந்த வேதம் கல்லாக உருகிவிட்டது. அந்த வேதத்தை எனக்கு இழக வேண்டும் என்று அந்த போகன் தலையை முட்டுகின்றான். தலைனா அறிவை முட்டுகின்றான். அறிவை என்ன செய்யணும்? அந்த வேதம் எனக்கு இழக வேண்டும், அந்த வேதம் எனக்கு அந்த வேதத்தின் மீதுதான் நான் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு சொல்லும்போது அங்கே பகவான் வந்து அவனை அழைத்து வருகின்றார். எனக்கு குளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மாச்சலாக இருக்குது உடம்பு, நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்றார். குளிக்கணும் அப்படின்னா என்ன? அபிஷேகம். நம்ம அபிஷேகம் செய்யணும். எதுக்கு அபிஷேகம் செய்யணும் சொல்லுங்க? ஒரு கடவுளுக்கு நம்ம அபிஷேகம் செய்யணும். வந்து விநாயகர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த ஆற்றுங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் கொண்டு வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்லுங்க? நாம் தினமும் குளிக்கணும் இல்லையா? நம்மளுடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் நாம் தியானம் தவம் செய்து உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அங்கே என்ன சொல்லுகின்றார்? அந்த போகனிடம் நாம் வந்து தினமும் என்ன செய்ய, நீ கல்லிலே முட்டி பத்த போதாது, நீ என்ன செய்ய வேண்டும்? இது வந்து வாழ்க்கையில் யாருக்கு எல்லாமே ஒரே ஆளுக்கு தான் நடக்குது. இங்கே போகன் என்பவன் யார்? நாம் தான். சலமடன யார்? நாம் தான். அவள் என்ன செய்கின்றாள்? அங்கே வந்து அந்த அறையிலே அதாவது வந்து அந்த உடம்பில் துணி இல்லாமல் குளிக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். இதான் வந்து இங்கே சொல்லுகின்றார். குளிக்கின்றால் உடனே அங்கே சிவபெருமான் சாபமிட்டு, நீ வந்து நதியா போ, நீ வந்து தண்ணீரில் இது பண்ணி விட்டாலும் தண்ணீராக போன்னு சாபம் கொடுத்து விட்டார். அதனால் நான் வந்து இங்கே நதியாக இருக்கின்றேன். எப்பொழுது இந்த சாபம் தீரும் கேட்டதுக்கு, எப்பொழுது மகாவிஷ்ணு உன்னிடம் வருகின்றாரோ, மனம் எப்பொழுது உனக்கு வருகின்றதோ இல்லையா? உண்மையே இல்லை, எல்லாமே மனம்தான் காரணம். மனதில் தான் இறைவன் பள்ளி கொண்டிருக்கின்றார். நம்மளோட உயிரில் தான் இறைவன் இருக்கின்றார், மனதில் தான் இறைவன் இருக்கின்றார். அந்த எண்ணம் நமக்கு கண்டிப்பாக எல்லோருக்குமே வேணும். அந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்காக தான் இங்கே ஒவ்வொரு இதாக சொல்லி கொண்டு வருகின்றனர். அதான் அவங்ககிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன செய்கிறீங்க? உண்டு காணத்தை உடனே போய் நீங்களும் தான், பட்டான செம்பவள வைரக்கால் மண்டம் ஒன்று காண் என்று உடனே போய் நீங்களும் தான், அன்று நான் வருவேன், அது வரைக்கும் காத்திருங்க. நீங்க என்ன செய்யுங்கள்? தவம் இயற்றுங்கள், காத்திருங்க, நான் வருவேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்குள்ளாலே தோன்றும். எல்லாமே நமக்குள்ளால் நமக்கு தோன்ற வேண்டும். இதுதான் இங்கே ஐயா ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டார். எல்லாமே எங்கே யாருக்கு துவங்கணும்? அந்த இறை என்ற சக்தி, அந்த வேதம் என்றது எல்லாமே நமக்குள்ளால் இருக்கின்றது என்று நமக்குள்ளால் நாம் அதே போல வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு தான் ஐயா இவ்வளோ விஷயங்களும் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பார்ப்போம். மாயன் ஸ்ரீரங்கம் வாழ்ந்திருக்கும் அப்போது மாய களி செய்த மாயனங்கேளன்போரே சாஸ்திரத்தை யாராய் தான் வகுத்து வேதமதை மத்திரமே நாளாய் வகுத்தனன் மானை நட்சத்திரத்தை நல் 27ஆக
பொய் சேத்திரமாய் பிரித்தான் காணம்மானே. கோளொன்பதுக்கு கூடு 12 நாளேழு வாரம் நாட்டி வைத்தானம்மானே. பக்கமது 10 ஆக பாவம் பிரித்து தக்கமது லோகம் தானாண்டு இருக்கையிலே மந்திரத்தால் செய்த வறுமை கேளன்போரே. பந்தள் வாய்கட்டி பரிசு கெட வாட்டிடுவான் சந்திரனை மங்க வைப்பான் சாமுத்திரத்தை பொங்க வைப்பான் மந்திரத்தால் தெய்வமதை மாடு போலே வேலை கொள்வான் கற்பை கலைத்திடுவான் கண்ணியளித்திடுவான் வெற்பை தகத்திடுவான் வெடியை தடுத்திடுவான் ஆண் பெண்கள் தம்மை ஆலைச்சலது செய்திடுவான் கோன் பிரித்து கட்டி கொடிகெடுப்பான் மானிடரை பசுவை அடைத்து பட்டினிகள் ஒட்டிடுவான் காசுவை மறந்திடுவான் கண்ணை கெடுத்திடுவான் மிருகம் வாய்கட்டி ஒன்றிடா கொண்டிடுவான் கருவை ஒரு அழிப்பான் கண்ணி சீரை வைப்பான் மானிடர்க்கு கொட்டாம் வருத்தியே கொண்டிடுவான் வீணிலே மானிடரை வீசமடக்கி கொண்டிடுவான் மாறிதனை மறைப்பான் வகுத்து ஒன்றால் அழைப்பான் வாருத்து மாறிதனை மறைப்பான் வருத்தவென்றால் அழைப்பான் எரிதனை வெட்டி இயலிய செய்திடுவான் அடப்பமிடத்தாயை ஆளாக்கி வைத்திடுவான் கூடை பிடிக்க பிதாவை கொண்டிடுவான் வேலையது பேயை வருத்தி பூசை மீக கொடுத்து சேத்தையமதில் மானிடரை செத்து இறக்க வைத்திடுவான். அற்புதமான விஷயங்க சொல்லிட்டு வர்றார். அதை கலியன் என்னென்ன செய்கின்றான் அப்படின்னு. கலியன் என்ன எப்படின்னா, இப்போ கோல் 12 இதை இந்த பக்கம் 15 பார்வேடம் 12 எல்லாமே சொல்றாங்க. சாஸ்திரத்தை 6 இது வேதம் 4 எல்லாமே எப்போவுமே இது வேதம் 4 தானே, சாஸ்திரம் 6 தானே, நட்சத்திரம் எல்லாமே அந்த காலத்திலேருந்து இருந்து கொண்டு தானே இருக்கின்றது. இங்கே என்ன செய்கின்றார் அப்படின்னா, கலியன் இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு நினைக்கின்றான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் இன்னைக்கு அஷ்டமி நான் வெளியே போக மாட்டேன், நவமி நான் வெளியே போக மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். இன்னைக்கு அங்கே சூலம், இங்கே இது, இன்னைக்கு இந்த நட்சத்திரம், அன்னைக்கு அந்த நட்சத்திரம், இதெல்லாம் வாழ்க்கை. 4 7 எந்த 4 7 எதுக்கு 4 7? அப்போ இதை கலியன் செய்கின்றான். உண்மைதானே, அதை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நான் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டேன், நான் இன்னைக்கு திங்கக்கிழமை இப்படி இருக்குவேன், நான் வெள்ளிக்கிழமை மீன் சாப்பிட மாட்டேன். அதாவது எல்லாமே என்னன்னா, வெளியே இறைவன், எங்கேயோ இறைவன், இந்த நாளெல்லாம் அந்த அவன் தான் அங்கே பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கணும். அப்படியெல்லாம் இல்லை. எந்த நாள் எதுவுமே காலம் கிடையாது, எந்த நாள் நட்சத்திரம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கைக்கு. நமக்குள்ளாலே இறைவன் இருந்தால் எந்த நாள் எந்த நட்சத்திரம் எதுக்கு என்ன வேணும், இந்த ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வருவதில்லை. அதான் முக்கியம். அதான் என்ன அந்த அடப்பமிட எல்லாம் எவ்வளோ விஷயம் சொல்றார், முக்கியமான விஷயம். அந்த தாய் தந்தையை விலை கொள்ளுகின்றான், எந்த தந்தையை விலை கொள்ளுகின்றான் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம்னா, இது யார் செய்கின்றார், யார் செய்கின்றார்? இது ஒரு மனிதன் செய்கின்றான்.
ஒரு மனிதன் இவ்வளவு தவறான வேலைகளை எல்லாம் செய்கின்றான். நம்ம எந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுதா? இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு யாரு சொன்னா? இல்ல நாளைக்கு திங்கட்கிழமைன்னு யாரு சொன்னா? செவ்வாய்க்கிழமைன்னு யாரு சொன்னா? எல்லாமே நாம் வகுத்து வைத்தது தான். ஓ! இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த வேலையை செய்யணும், இந்த செவ்வாய்க்கிழமை இந்த அப்படியெல்லாம் இல்ல. காலத்தும் நம்மளுடைய இறைவன் நமக்குள்ளால இருக்கின்றார். எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரமே. எல்லாமே நமக்கு நல்ல காலம் தான். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் என்று வாழ்க்கையில் வைக்கக்கூடாது. எது நடக்கின்றதோ அது நாம் சரியாக கொண்டு சென்று கொண்டே இருக்கணும். அதான் உண்மைதான். அதான் சொல்லுகின்றார். எல்லாமே இங்க அங்க சூரியன் எல்லாமே நட்சத்திரங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஆதி காலத்து வந்து அந்த கண்ணன்ட்ட வந்து இத கண்ணன் வந்து சகாதேவன்ட்ட கூப்பிட்டு கேட்பாரு. நீ வந்து பூஜை போடுறதுக்கு அந்த ஜெயிக்கணும்னா பூஜை போடுறதுக்கு எந்த நாளுன்னு கேட்பாரு. அந்த போர் நடக்கும்போது. அதான் அமாவாசை போட்டா நல்லா இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி யார்ட்டயும் சொல்லிட்ட? ஆமா. அவன் யாரு இது துரியோதனன் வந்து கேட்டா அவன்ட்டயும் சொல்லிட்டேன்னாரு. அப்ப துரியோதனன் அந்த அமாவாசை அன்னைக்கு பூஜை போட போறான். இவர் என்ன பண்ணாரு? முந்தின நாளே போய் பூஜை போடுவாரு. அமாவாசைன்னா சூரியனும், சந்திரனும் நேர்கோட்டுல சந்திக்கிற நாள். உடனே அங்கே வந்து சூரியனும், சந்திரனும் அவன் பார்ப்பாங்க. என்னடா இது இவரு கடவுள் நம்ம இந்த இப்படி பூஜை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நேரடியா வருவாங்க. வந்தோனே என்ன நீங்க இப்படி நாளைக்கு தானே நாங்க ஒண்ணு சேர்றோம். நீங்க இன்னைக்கு பூஜை போடுறீங்க அப்படின்னு சொன்னோனே, இப்ப நீங்க ஒன்றா தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து இதான் உண்மை. நாம என்ன செய்றோமோ அதுதான் அமாவாசை. நம்ம என்ன செய்றோமோ அது அன்னைக்கு தான் வளர்பிறை. இதெல்லாம் வந்து என்ன என்ன அப்படின்னா, இதெல்லாம் எதுக்குன்னா நாம் வந்து வாழ்க்கையில வந்து பயத்தில் நாம் இதையெல்லாம் செய்கின்றோம். பயம் அதான் கலி. பயம் கெட்டது எல்லாமே கலிதான். எதுக்கு பயப்படணும்? எதுக்கு என்ன வாழ்க்கைக்கு நம்ம என்னத்த கொண்டு போயிற போறோம் இந்த உலகத்துல? நம்ம சாகும்போது என்னத்த தூக்கிட்டு வந்துட்டு போயிறோம்? அந்த பயம் அதான் வந்து கலி. இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? அ அப்படி எதெல்லாம் என்னது? எல்லாமே பயம். பயத்தில் தான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்குது. செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அ